இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சிறிய கட்டிடங்கள்லாம் பொதுப்பணித்துறை சம்மந்தப்பட்ட கட்டிடங்கள். இந்த டேமை 2 வழியில் ரீச் பண்ணலாம். ஒன்று வந்து இந்த இடத்துக்கு மேலே போய் நம்ம அந்த டேமை அடையலாம். இல்லை அப்படின்னாக்கா இந்த பூங்கா வழியாக போய் நம்ம டேம் பக்கம் போகிறதுக்கான வழிகள் இருக்குது. டேரெக்டாக அந்த டேம் பக்கம் போகிறதுக்கான வழி வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கோ இல்லை ஆத்தரைஸ்டு பீப்புளுக்காகவோ மட்டும் நினைக்கிறேன். நம்மளை மாதிரி பொதுமக்கள் வந்து இந்த பார்க் வழியாக போய் ரீச் பண்ணுற மாதிரி இந்த பக்கமும் வழிகள் இருக்குது. நம்மளுடைய டெல்லி ட்ரிப்பெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம டெல்லி ட்ரிப்பில் கிட்டத்தட்ட 18 எபிசோடு வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எபிசோடெலாம் மறக்காமல் எடுத்து பாருங்கள். இங்கே வந்த உடனே எனக்கு சரியாக தெரியலை. ஸோ இங்கே இருக்கிற இடங்களை பார்த்து இடமெல்லாம் இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இந்த இடத்த பார்க்கவாடா இவ்வளோ தூரத்துலேருந்து வந்தோம் அப்படிங்கிற மாதிரியா ஒரு விதமாக டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு டேமுக்கு போகிற வழி இந்த பக்கம்னு. அதுலேயும் இந்த இடத்த பார்த்து இன்னும் டிசப்பாயின்மெண்ட் அதிகமாச்சு. என்னடா இது தண்ணியே இல்லை, ஒரு வறண்ட ஏரியா மாதிரி இருக்குன்னு. அப்புறம்தான் சொன்னாங்க டேமுக்கு அந்த பக்கம் பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும்னு. இந்த இடங்களை பார்க்கும்போதே மறுபடியும் வந்து நம்மளுக்கு ஆர்வம் அதிகமாச்சு. செம்மலையோட அடிவாரத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் நம்பிக்கை, கண்டிப்பாக இந்த இடம் நல்லா இருக்கும்னு. இந்த இடத்துல ஒரு ஆலமரம் இருக்குது. அந்த ஆலமரம் ஃபுல்லாக வௌவால்னால் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, கிட்டத்தட்ட மரம் ஃபுல்லாக வௌவாலாக இருக்குது. காட்டுறேன் எனக்கு. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இவ்வளோ வௌவால்கள் ஒரு மரத்தில் இருக்கிறத நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. ஸோ இந்த இடம் பூராவே அந்த வௌவால்களுடைய எச்சத்தினால நிறைஞ்சிருக்கு. இருந்தாலுமே இந்த பார்க் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அடர்த்தியான பிளான்ட்ஸு ட்ரீஸோட இந்த வௌவால்கள் சத்தத்தோட அந்த அப்படியே அந்த இயற்கையோடைய பக்கத்தில் நம்ம இருக்கிற அந்த ஃபீல் கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுக்கும். ஒரு டார்க் ஃபாரஸ்ட்டில் நம்ம உலா வந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் எனக்கு இங்கே கிடச்சிது. குழந்தைகள் பார்த்து ரசித்து விளையாடுற மாதிரியான நிறைய ஸ்டாச்சு இங்கே ரெடி பண்ணியிருந்தாங்க. நம்ம இந்த வழியாக தான் டேமுடைய மேல் பகுதிக்கு போகணும்.
ரொம்ப பெரிய மலையேற்றம்லாம் இல்லை, ரொம்ப சின்ன மேடு தான். நம்ம ஈஸியாக கடந்து நம்ம டேமுடைய மேல் பகுதிக்கு போயிடலாம். இந்த இடத்துல காவல்துறையோட முக்கியமான எச்சரிக்கை இருக்குது. சேறு மற்றும் புதைமணல் இருக்கிறதுனால இங்கே பார்க்குற இடத்துல எல்லாம் குளிச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோட்டிஃபிகேஷன் போர்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னாக்கா தண்ணி இருந்தால் கூட குளிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல அழகான இடம், பட் குளிக்க ட்ரை பண்ண வேணாம். இந்த அணையோடைய பேர் வந்து பொன்னணி ஆறு. ஸோ இது வந்து திருச்சியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் தூரம் வரும். மணப்பாறையிலேருந்து ஒரு 24 கிலோமீட்டர் வரும். நம்ம ஊர்லேருந்து நான் வந்து மணப்பாறை வழியாக வந்தேன். ஸோ இந்த பொன்னணி ஆறு வந்து கிட்டத்தட்ட 313 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. இந்த அணையுடைய மொத்த உயரம் வந்து கிட்டத்தட்ட 51 அடி அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த அணை நிறைஞ்சிட்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, இந்த அணையை திறந்து விடும்போது அது குடமுருட்டி ஆறு வழியாக காவேரியை போய் கலந்துரும் அப்படிங்கிறாங்க. இந்த அணையோடைய பரப்பளவே 313 ஏக்கர்னா, இந்த அணையில் சேகரிக்கப்படுற அந்த தண்ணீருடைய பயன்பாடு வந்து கிட்டத்தட்ட 3500 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு இந்த டேமில் உள்ள தண்ணி சென்றடையுது பாசன வசதிக்காக. இந்த டேமில் கிட்டத்தட்ட 3 ஆறுகளுடைய தண்ணி வந்து கலந்து தேக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தும்பச்சி, மாமுண்டி, அரியாறு இந்த 3 நதிகள்லேருந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் அந்த நதிகளுடைய தண்ணீரை இங்கே சேகரிக்கிற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப ரீசண்டாக கட்டப்பட்ட அணை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது 1975 தான் இந்த அணை வந்து கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. 1975 1 கோடி ரூபா மதிப்புக்கு அன்னைய முதலமைச்சர் கருணாநிதி அவர்களால் கட்டப்பட்ட அணை தான் இது. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டேமுங்க இது. இன்னும் தண்ணி நிறைஞ்சு வழியும் போது பார்க்கறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இப்போவே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல தண்ணி தேக்கப்பட்டும் இருக்குது. இன்னும் மழை காலங்களில் வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். பூஞ்சோலை வனப்பகுதி பார்க்குறதுக்கு அடர்ந்த காடுகள்னால அந்த செம்மலைக்கு பக்கத்தில் இந்த டேம் அமைஞ்சிருக்கிறது ரொம்பவே பெஸ்ட் அட்ராக்ஷனாக இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல, பட் நமக்கு இப்போ தான் தெரியுது. அணையினுடைய அந்த பிரம்மாண்ட கட்டமைப்பை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே நிறையா பராமரிப்பு பணிகள்லாம் நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு. இது சம்மந்தப்பட்ட ஒர்க்கெலாம் நிறையா போய்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் மழை சீசனில் உங்களுக்கு இந்த பிளேஸ் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். மக்களே, நம்ம இந்த அணையை சுற்றி பார்த்துட்டு நம்ம கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு.
அணையோடைய வெளிப்புறம் எடுக்கப்பட்ட பதிவு இது. இதுதான் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க புதை மணல்கள். இந்த இடத்துல பொதுப்பணித்துறையோடைய வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த குடிநீர் குழாய்கள் அமைக்கிற விஷயமா கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு. இங்கே நம்ம ஒரு 10 to 15 நிமிஷம் வெயிட் பண்ணோம். வேலைகளை முடிச்சுட்டு அவங்க ரோடை அன்பிளாக் பண்ணாங்க. நம்ம அந்த டேம்லேருந்து மணப்பாறை வழியாக விராலிமலை வந்தடைஞ்சோம். விராலிமலையிலேருந்து இப்போ நம்ம ஊர் புதுக்கோட்டையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். மக்களே, நிச்சயம் இந்த பதிவு உங்களை கவர்ந்துருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் இந்த பதிவை லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க.